Hi, NCERT Grade 11 Chapter 2 Structure of Atom உடைய Solutions நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புக் பேக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் இருக்கு. 2.10 கொஷின் நம்பர் electromagnetic radiation of wavelength 242 nanometer is just sufficient to ionize the sodium atom. Calculate the ionization energy of sodium in kilojoule per mole அப்படி கேட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு 10th கொஷின், ரைட்? ஸோ இதுக்கான ஆன்சர் இது எந்த கான்செப்டை நமக்கு பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ வேவ்லென்த் கொடுத்தாங்க, அயனிஸ்ட்னா ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும், ரைட்? அப்போ நமக்கு எனர்ஜி தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், நமக்கு ஹெச் நியூ, ரைட்? ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான் இன்டெரக்டாக இருக்கிற கான்செப்ட். ஸோ ஹெச் நியூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வேவ்லென்த் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, ஹெச் இன்ட்டு என்ன ஆயிரும், சி பை லேம்டா அப்படின்னு வரும். ஸோ அப்போ ஹெச் இன்ட்டு சி பை லேம்டா, ஹெச்சோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 6.626 into 10 to the power of minus 34 ஜூல் செகண்ட்ஸ் வரும். இன்ட்டு என்ன வரும், நமக்கு 3 into 10 to the power of 8 மீட்டர் பர் செகண்ட் அண்ட் டிவைடட் பை லேமடாவோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 242 நானோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அது மீட்டராக மாற்றும் போது 10 to the power of minus 9 மீட்டராக மாறும், ரைட்? ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல, E that is equal to ஜூலில் வரும். ஸோ எனர்ஜி நமக்கு என்ன வருது அப்படின்னா 82.140 into 10 to the power of minus 36 ஜூல் ஆன்சர் வருது, ரைட்? ஸோ இது ஃபார் ஒன் சோடியம் ஆட்டம். ஸோ 1 மோல் கேட்கும்போது நமக்கு என்னது, இப்போ ஆக்சுவலாக நமக்கு எங்கே எடுத்துனா கிலோ ஜூல் பர் மோலில் கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் எனர்ஜி எதில் வந்துருக்கு, ஜூலில் வந்திருக்கு. ஸோ இது ஒரு சோடியம் ஆட்டமுக்குரியது. இப்போ 1 மோல் ஆஃப் சோடியம் ஆட்டம், ஏன்னா அயனைசேஷன் எனர்ஜி டெஃபினேஷன் என்ன எடுப்போம், 1 மோல் ஆஃப் ஆட்டம் தான் எடுப்போம். ஸோ அப்போ 1 மோல் ஆஃப் ஆட்டம் பெர் மோல் வரணும், என்ன பண்ணணும், இட் இஸ் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர். ஸோ அப்போ ஆன்சர் டிவைடட் பை என்ன வரும், 6.022 into 10 to the power of 23, ரைட்? ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இதோடைய மாற்றி சொல்லிட்டோன்னா மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும் நமக்கு இந்த ஆன்சருடைய பெர்மோல் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, 82.140 into 6.626 into 10 to the power of minus 36. ஏன்னா ஒரு ஆட்டம் இருக்குது, அப்போ 6.026 ஆட்டம் என்ன வரும் அப்படின்றத நம்ம சொல்லணும். அப்போ என்ன நமக்கு வேல்யூ 6.023 into 10 to the power of 23, ரைட்? அதே மாதிரி இந்த 82க்கு நமக்கு என்ன வந்திருக்கு, 10 to the power of minus 36 வந்திருக்கு, இதில் ப்ளஸ் 23. இப்போ ரெண்டையும் ஒர்க் அவுட் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் 49.465 into 10 to the power of minus 12 ஜூல் பெர் மோல் நமக்கு கிடைக்கும், ரைட்டா? ஸோ இப்போ இதை பெர் மோல்லேருந்து நம்ம என்ன மாற்றணும், ஜூல்லேருந்து கிலோ ஜூலாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், 10 to the power of 3 -3 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஆன்சர் ஆயிரும் -15 கிலோ ஜூல் பெர் மோல் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் ஆன்சர். எனர்ஜி ரெக்வயர்டு ஃபார் அயனைசேஷன் எனர்ஜி கால்குலேட் பண்ணியாச்சு. கவனிங்க, இந்த கான்செப்ட் திரும்ப நான் உங்களுக்கு டக்குன்னு ஒரு குயிக்காக கொடுக்குறேன். எனர்ஜி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. எனர்ஜி நமக்கு என்ன வரும், வேவ்லென்த் வச்சு வரும்போது எனர்ஜி நமக்கு ஜூலில் வரும். ஸோ இதுதான் ஜூலில் நமக்கு வந்து ஆன்சர். அண்ட் இதை நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து ஜூல் பெர் மோலுக்கு மாற்ற போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், அவகாட்ரோ நம்பராக மல்டிப்ளை பண்ணும்போது பெர் மோலாக மாறும். அப்போ இதுதான் நமக்கு கிடைச்ச வேல்யூ. நமக்கு அயனைசேஷன் எனர்ஜி எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஸ்டாண்டர்டாக கிலோ ஜூலில் தான் சொல்லுவோம். அப்போ கிலோ ஜூலில் சொல்லும்போது என்ன நமக்கு 49.465 into 10 to the power of minus 15 கிலோ ஜூல் பெர் மோல் அப்படின்னு வரும். தேங்க்யூ.